Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நீங்க வேதத்தை படிக்கிறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் எழுதி அனுப்புறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக செய்வார். இப்பொழுது கூட ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுவோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் துதிக்கிறோம் ஐயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் காத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தர் தாமே எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. ஆத்மாவை காத்துக் கொள்ளுவீராக. போக்கை வரத்தை இருந்தர் கொண்டு என்றென்றைக்கும் காப்பீராக. பிள்ளைகளின் கால்கள் இடராமல் உங்களுடைய ரத்தத்திலே வேலையடைத்து காத்துக் கொள்ளுவீராக. சுகவலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. பிள்ளைகளை ஒரு தீங்கும் அணுகாமல் காத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சுகவலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நன்றாக படிக்க உதவி செய்யுங்கப்பா. எக்ஸாம் வரப்போது பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தாவே, ஏசப்பா எனக்கு உதவி செய்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், நல்லா படிக்க ஞானத்தை கொடுத்தார்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லா பாடல்களை பாடும் பொழுது கரங்களை நன்றாக தட்டி கர்த்தரை துதிக்கணும். ஓகேவா? கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, நீதி உள்ள தேவனே, அப்பா பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அப்பா தகப்பனே, ஓ பரிசுத்த ஆவியே, நம்ம கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஓ கருத்துகிறோம் ராஜா. அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், அவர் உண்மை செய்த நன்மைகள் பல ஆயிரம்.
இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உள்ளவரே சொன்னது செய்பவரே தருவேன் என்பதை முழுவதும் நம்பீரே. உண்மை உள்ளவரே சொன்னது செய்பவரே தருவேன் என்பதை. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். லூக்கா 14 அதிகாரம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். 2ஆம் வசனம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். 3ஆம் வசனம். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு 5ஆம் வசனம் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதையாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். 6ஆம் வசனம். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. 7ஆம் வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். 8ஆம் வசனம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். 9ஆம் வசனம். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். 10ஆம் வசனம். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். 12ஆம் வசனம். அன்றையும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும் பொழுது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தார ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். 13ஆம் வசனம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் மூணரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. 14ஆம் வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். 15ஆம் வசனம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். 16ஆம் வசனம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். 17ஆம் வசனம். விருந்து வேளைகளில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். 18ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு வயலை கொண்டேன், நான் அகாத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 19ஆம் வசனம். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான்.
20ஆம் வசனம், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். 21ஆம் வசனம், அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் மூணரையும் சப்பானிகளையும் குருடரையும் அங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். 22ஆம் வசனம், ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். 23ஆம் வசனம், அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி கருகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. 24ஆம் வசனம், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். 25ஆம் வசனம், பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, 26ஆம் வசனம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 27ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 28ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து. 29ஆம் வசனம், அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும். 30ஆம் வசனம், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. 31ஆம் வசனம், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 16,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. 32ஆம் வசனம், கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 34ஆம் வசனம், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். 35ஆம் வசனம், அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஏசப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க? தன்னைத்தான் தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு உதாரணமாக ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட முதன்மையான இடத்துல போய் உக்காராதீங்க. அந்த கல்யாண வீட்டு சொந்தக்காரங்களே வந்து நீங்கள் வாங்க முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடணும். அவங்க கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஏசப்பா நமக்கு சொல்ல வர காரியம் என்ன? கற்றுத்தர காரியம் என்ன? நீங்கள் எல்லா காரியத்திலும் தாழ்மையாக நடந்துக்கணும். சில பேர் பேசுகிற பேச்சில் தாழ்மை இருக்கும், ஆனால் செய்கிற செயலில் தாழ்மையே இருக்காது. நம்ம செயல்லையும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், பேசுகிற பேச்சிலையும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஏசப்பா இருதயத்தை பார்க்கிறவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பா கூட தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்கு உதாரணமாக அவர் தன்னை காட்டினார் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுடைய அடிசுவடுகளை பின்பற்றி நம்முடைய சுபாவமே தாழ்மையின் சுபாவமாக மாறணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நீ டேஷ் ஏழைகளையும் மூணரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஆ, சண்டை பண்ணும்போது, ஆ, விருந்து பண்ணும்போது, இ, சமையல் பண்ணும்போது. சரியான விடைய ஆண்ட்டுக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். பிள்ளைங்களா, இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பிள்ளைங்க காணாமல் போடுறாங்களே. கேட்டிருப்பீங்க நீங்கள். சரியா?
நீ எந்த பிள்ளை காணாம போகக்கூடாது, அந்த பிள்ளைகளாம் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா, நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே காணாமல் போன ஆடை சப்பா நீங்க தேடி வந்திருப்போம் அப்பா. நீ காணாமல் போன பிள்ளைகள் தான் ராஜா திரும்ப பத்திரமாக ராஜா இந்த குடும்பத்தில் சேர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இது எந்த ஒரு பிள்ளை ராஜா தமிழ்நாட்டிலேயோ இந்திய தேசத்திலேயோ அப்பா இந்த கிட்னாப் பண்ற இந்த திருட்டு எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மனம் திரும்ப சப்பா ராஜா பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்களா அப்பா. உதவி செய்யுங்க சப்பா. வானத்தை உண்டாக்குற கத்துட நான் காலத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்க எங்க வேணும் ராஜா. எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும்ப்பா. எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து அருந்து கொள்ளணும் ராஜா. தகப்பனே ரட்சிக்கப்படுகிறாங்க ராஜா. காணாமல் போன எல்லா பிள்ளைகளும் பத்திரமாக சுகத்தோடு வேலனோடு ஜீவனோடு மறுபடியும் அப்பா அம்மா சேர உதவி செய்யுங்கப்பா. ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனா அந்த ஆட்டை தேடி அழகு திருந்து தோல் மேல சுமந்து கொண்டு வந்து போல நல்ல நேர்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து அழகை நேசிக்கிறீங்க. காணாமல் போன பிள்ளைகளெல்லாம் தகப்பனே சப்பா நீங்க பத்திரப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செஞ்சவரே கடற்காலம் தாங்கி ஏந்தி சுமந்து பத்திரமாக ராஜா கொண்டு சேர்ந்தீங்க ராஜா. இளந்தரை தேடவே ரட்சிக்கவே மனுஷகுமாரன் என்று சொன்னீங்கப்பா. பத்திரப்படுத்துங்கப்பா. பாதுகாப்பா இருக்கணும்ப்பா, ஞானமா இருக்கணும்ப்பா, தெரிந்த புத்தியோட நடத்தலப்பா. உஷாரா இருக்கணும்ப்பா. தெரிந்த புத்தியை கொடுங்க ராஜா. பெற்றோர் கண்ணீர்கள் தொலைக்கப்படுவதாக பெற்றோர் கண்ணீர்கள் தொலைக்கப்படுவதாக சந்தோஷமா மாறணும். மன வேதனைகள் பிள்ளை காணாமல் மன வேதனைகள் கிடைக்குமோ கிடைக்கிற பதறுப்பு இல்லாதபடி தகப்பனே அவங்கள சமாதானத்தை கொடுங்க. சமாதானத்தை கொடுங்கப்பா. கொடுக்கிறபடி அல்ல சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பெண்களும் உள்ளத்துல சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும் ஐயா. கண்டிப்பா என் மகள் வந்துடுவா, என் மகள் வந்துடுவா, யாரு திறத்தேவார் என்று விசுவாசத்தோடு எல்லாரும் பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நோக்கி தூக்குவது யாருக்கும் எந்த பிள்ளைகளும் காணாமல் போகாது, எந்த பிள்ளைகளும் தொலைந்து போகக்கூடாதுப்பா. எந்த பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளோ வாழ்ந்த பிள்ளைகளோ பெரியதோ யாருமே நீ தொலைந்து போகக்கூடாதுப்பா. எல்லோரும் தெரிந்து புத்தியை கொடுத்து மனநிலையை கொடுத்து சமாதானம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா அம்மா கொடுத்தா இருக்கணும். அதெல்லாம் பாதுகாப்பு சட்டம் கடுமையாக சட்டம் கடுமையாகட்டும். நன்றி 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 அப்பா. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென்.